நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சத்தம் இந்த நேரம், குயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம், நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம், குயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம், நதியின் ஒலியா? கன்னத்தில் முத்தத்தின் நீரம், அது காயவில்லையே. கண்களில் ஏனந்த கண்ணீர், அது யாராலே? கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே. காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு. ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. ஆரிரரோ, இவர் யார் எவரோ? பதில் சொல்வார் யாரோ? என்ன சத்தம் இந்த நேரம், கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம், நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம், கோயிலின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம், நதியின் ஒலியா? கிருஷ்ணன் சார், ரொம்ப அனுபவித்து கரைந்து பாடினீர்கள். தேங்க்யூ சார். இந்த சின்ன சின்ன சங்கதிகள்லாம் அழகா செய்தீர்கள். தேங்க்யூ சார். மொழியை சரியாக உச்சரித்தீர்கள். அந்த ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, அதுக்கு பிறகு ஆரிரரோ வரும். அந்த இடத்துல தான் அந்த ஜீவனே தாளாட்டப்படும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அந்த இடத்தை மிகச்சரியாக மெட்டின் சூட்சுமத்தை புரிந்து கொண்டீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த பாட்டில் மிக முக்கியமானது ரகசியம். ஒரு பாட்டை ஒரு பாடகன் புரிந்து கொள்கிற போது முதல்ல இந்த பாட்டின் உட்பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சில பாட்டுக்கு கொண்டாட்டம், சில பாட்டுக்கு வலி இருக்கும். இந்த பாட்டில் முக்கியமானது ரகசியம். ஒரு ஆணும் பெண்ணும் நதிக்கரை வழியே போகிறார்கள். அவர்கள் ஏன் போகிறார்கள்னு சொல்லக்கூடாது. எல்லா விதமான காதல் உணர்வுகளோடு போய் கொண்டிருக்கிறார்கள். நதிக்கரை ஓரமாக அவர்கள் எங்கே போகிறார்கள்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள போகிறார்கள். இதுதான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்கள் எனக்கு சொன்ன கதை. இதில் பாலுடைய குரல் இருக்கே, இந்த பாட்டுக்காக அந்த குரல் பிறந்ததா, அந்த குரலுக்காக இந்த பாட்டு பிறந்ததா, இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு சிங்கருடைய அதிகபட்சமான பங்களிப்பு இந்த பாட்டுக்குள்ள. அவருக்கும் எனக்கு ஒரு ஒரு நகைச்சுவையான சம்பவம் நடந்தது. எப்படி சார் இப்படி அனுபவிச்சு பாடுறீங்கன்னு நான் கேட்பேன். சிரித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார். சிகரம் என்ற படத்துக்கு அவர் இசையமைச்சார். அதில் வண்ணங்கொண்ட வெண்ணிலவேங்கிற ஒரு பாட்டு. அந்த பாடலை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை எழுதுறது. பா, எப்படி சார் எழுதுறீங்க? ஒரு முறையாவது காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாதுன்னாரு. அவர் பாடிட்டு வெளியே வந்தாரு. நான் சொன்னேன், எப்படி சார் பாடுறீங்க? பல முறைகளாவது காதலிக்காதவன் இதை பாடவே முடியாது என்று சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் கரைந்து கரைந்து பாடுவார். பாலச்சந்தர் அவர்கள் படமாக்கியதில் எனக்கு பிடித்த பாட்டு இந்த என்ன சத்தம் இந்த நேரம். இப்போது இந்த அரங்கத்தில் பாடப்பட்ட
பாடல்களிலும் எனக்கு பிடித்த பாட்டாக இது இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிருஷ்ணன் சார் ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு ரகசியம் சொன்னார்ல, அதுதான் அந்த பல்லவியில் இன்னும் கொஞ்சம் ரகசியமாக பாடிருக்கலாம். ஸோ பிகினிங் பல்லவி, அப்புறம் வந்து கலக்கிட்டேங்க கிருஷ்ணன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சூப்பர், தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ சார்.